சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். கரங்களை தட்டி சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். கரங்களை வீசி ஆராதனை 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 நற்கருணைநாதரே ஆராதனை 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 நற்கருணைநாதருக்கு ஆராதனை. குருடர்க்கு பார்வையும் சீரப்பட்டவர்க்கு விடுதலையும் செவிடர்க்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. குருடர்க்கு பார்வையும் சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும் செவிடர்க்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். ஆராதனை 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 நற்கருணைநாதருக்கு ஆராதனை 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 நற்கருணைநாதருக்கு ஆராதனை. அடிமைகளுக்கு விடுதலையும் எளியோர்க்கு நற்செய்தியுமாய் அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. அடிமைகளுக்கு விடுதலையும் எளியோர்க்கு நற்செய்தியுமாய் அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். ஆராதனை 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 நற்கருணை நற்கருணைநாதருக்கு ஆராதனை 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 நற்கருணைநாதருக்கு ஆராதனை. சாத்தானை மீதித்து உலகத்தில் வெற்றி பெற்று மரணத்தை ஜெயம் கொண்ட உயிர் தெழுந்த கர்த்தாவே. சாத்தானை மீதித்து உலகத்தில் வெற்றி பெற்று மரணத்தை ஜெயம் கொண்ட உயிர் தெழுந்த சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். ஆராதனை 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 நற்கருணைநாதருக்கு ஆராதனை 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 நற்கருணைநாதருக்கு ஆராதனை. ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனே, எங்கள் கர்த்தாவே. ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனே, எங்கள் சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். 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 நடந்து வருகிறார். கர்த்தரே ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். நீருக்கு மனதிற்கு வருகிறார். ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம்.
கட்டுகள் அவிழட்டும், கட்டுகள் அவிழட்டும், கட்டுகள் அவிழட்டும். துதி துதி துதி. அபிஷேகம் 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 ஒழுகட்டும், அபிஷேகம். நோய்கள் கட்டுகள் தீரட்டும். துதி 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 துதி. நோய்கள் கட்டுகள் அவிழட்டும். இயேசுவே 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 இயேசுவே. அப்பா 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 இயேசுவே 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 இயேசுவே. நன்றி 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 நன்றி. துதி 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 துதி. விடாம துதி விடாம துதி. நன்றி 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 நன்றி. இயேசுவே 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 நம்மோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். எல்லா புனிதர்களுடைய பரிந்துரை உண்டு. இயேசுவின் பக்கம் நடந்து வருவதை பாரு. உன் அருகில் நிற்கும் இயேசுவை பாரு. முடியாது. உன்னை தொடும் இயேசுவை பாரு. கண்களை மூடி உணர்ந்து பாரு. கண்ணத்தில் முத்தமிடும் இயேசுவை பாரு. நோயின் பகுதியில் ஆசீர்வதிக்கும் இயேசுவை பாரு. நெற்றி கண்ணு தோல் தொடை வயிறு நெஞ்சு மார்பு ஆணி பாடுள்ள கால்கள் ஆணி பாடுள்ள கைகள் உன் மீது பதிவதை பாரு. பாடுள்ள கைகள் உன்னை தொடுவதை உணர்ந்து பாரு. உன் தலைமேல் அவருடைய ஆணி பாடுள்ள கையை வைக்கிறாரு பாரு. உன் கன்னத்தை ஆணி பாடுள்ள கையில தொடராரு பாரு. உடைய காதுகள்ல தனது ஆணி பாடுகள் உள்ள கைகளால் உனது காதை தொடராரு பாரு. ஆணி பாடுகள் உள்ள கையில உன்னுடைய கண்ணை தொடராரு பாரு. ஆணி பாடுகள் உள்ள அவருடைய கையால நெத்தி மூக்கு உன் உதடு மூச்சு அவருடைய ரத்தம் உன்னை கழுவுது பாரு. சுத்திகரிக்குது பாரு. அழியும் உடல் அழியா உடலோடு இணைவதை பாரு. கழுத்து தோள் பட்டைகள் தொண்டை நெஞ்சிதய மார்பு லங்ஸ் வயிறு அனைத்து உறுப்புகள்ல ஆணி பாடுகள் உள்ள கையால தொடராரு பாரு. இடுப்பு முதுகு காலு தொடை முட்டி முழங்கால் கால் பாதங்கள் கைகள் உனது உள்ளம் கை. Enjoy the divine presence. Celebrate the divine presence. Be anointed in the divine presence.
presence. எழுந்து நிற்போம். ஜெபமாலை கையில் எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் ஆண்டவருக்காக, இரக்கத்திற்காக ஜெபிப்போம் ஆண்டவரிடம். குறிப்பாக இன்றைய நாள் நம் மீதும் இறந்து போன அனைவர்கள் மீதும். அன்பார்ந்தவர்களே, you know there is an indulgence, ஒரு பரிபூர்ண பலன் உண்டு இன்னைக்கு. அது நம்ம ஆல்ரெடி சிலதெல்லாம் ஜெபிச்சிட்டோம், நம்முடைய ஜெரிகோவில் ஜெபிச்சிட்டோம். இன்னொரு விஷயம் கூட நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும். இன்று ஏதாவது சிமெட்ரி போய் விசிட் பண்ணணும், ஏதாவது கல்லறையை போய் விசிட் பண்ணணும், அங்கே போய் அவங்களுக்காக ஜெபிக்கணும். விசிட்டிங் எ சிமெட்ரி அண்ட் ப்ரேயிங் ஃபார் தேம், தட் வில் கிவ் யூ அன் இன்டெலிஜென்ஸ். இன்று நவம்பர் 2 அவர்களுக்காக உத்திரிக்க சில ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது, ஒரு கல்லறையை போய் சந்திப்பது. 3வது நம்ம செஞ்சோம் திருத்தந்தையர் கருத்திற்காக ஒரு பரலோக மந்திர அருள் நிறைந்தவரை திருத்த ஜெபிப்பது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஜெரிகோல் எல்லாமே முடிச்சிட்டோம் நம்மளுடைய பரிபூர்ண பலனுக்காக. ஏன்னா அவ்வளோ கிடக்குங்க பாவம், நமக்கு தெரியாது. நாம் சொல்ல மறந்து போன பாவங்கள்னு ஒரு லைனில் முடிச்சிடும் பாவ சங்கீர்த்தனத்தில். ஆனால் அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இதெல்லாம் கழுவணும். கழுவாமல் மோட்சத்தில் கால் இல்லைங்க, மோட்சத்தை எட்டி பார்க்க கூட முடியாது. மோட்சத்தை எட்டி பார்க்க கூட முடியாது. உத்திரிக்கை ஸ்தலத்தில் இருக்க வேண்டியது வரும். பரிகாரம் செய்யாத பாவங்கள் ஆயிரக்கணக்காக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பாவ சங்கீதம் செஞ்சுருப்பீங்க. எத்தனை பாவம் சொன்னீங்க? 10 பாவம் சொல்லியிருப்பீங்களா? எத்தனை மாதத்துக்கு அப்புறம் வரீங்க பாவ சங்கீதத்தை யோசிச்சு பாருங்கள். 30 நாளுக்கு அப்புறம் வரீங்களா? சப்போஸ் எல்லா மாதம் செய்கிறவங்களாக இருந்தால் 30 நாளில் 10 பாவம் தான் இருக்குமா? அப்போ சொல்ல மறந்து போன பாவங்கள் எத்தனை இருக்கும்? தெரியாத பாவங்கள் எத்தனை இருக்கும்? பாவம்னே தெரியாமல் எத்தனை பேரை காயப்படுத்தியிருப்போம். அதனால் பரிகாரம் செய்ய வேண்டிய பாவங்கள் ஆயிரக்கணக்காக கிடக்கு. அதனால தான் இந்த இன்டெலிஜென்ஸ் பரிபூர்ண பலன். இந்த பரிபூர்ண பலனுக்காக செய்கிற ஒரு காரியத்தில் தான் ஒரு ஜெபமாலை ஜெபிக்கும் போது ஒரு பரிபூர்ண பலன் உண்டு. 1/2 மணி நேரம் திவ்ய நற்கருணை முன்னால் இருக்கும்போது ஒரு பரிபூர்ண பலன் உண்டு. 1/2 மணி நேரம் பைபிள் படிக்கும்பொழுது பரிபூர்ண பலன் உண்டு. முழுமையாக ஒரு திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை பெறும்பொழுது பரிபூர்ண பலன் உண்டு. அப்போ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்டீங்க. இப்போது நம்ம இந்த நற்கருணை ஆராதனையிலும் அதே ஒரு நோக்கத்தோடு ஜெபிப்போம் பரிபூர்ண பலனுக்காக. சொல்ல மறந்து போன பாவங்கள் அவ்வளோ கிடக்கு. ஆண்டவர் முன்னால் ஒப்பு கொடுத்து இந்த இரக்கத்தின் ஜெபமாலைக்காக நம்மை தயார் செய்வோம். நான் உங்களுக்கு சொல்லித்தரும் ஜெபங்களை எனக்கு பின் சொல்லுங்கள். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இங்கு இந்த சமர்ப்பண ஜெபத்தோடு இணைந்து நம்ம எல்லா பாவங்களையும் சமர்ப்பிப்போமா? தெரிந்தும் தெரியாமலும் செய்து போனதை சமர்ப்பிப்போமா? எல்லா பாவங்கள். 2, எல்லா காயங்கள் மற்றவங்க உங்களுக்கு தந்தது, the wounds. 3, பயங்கள், your fear. 4, தாழ்மை உணர்வுகள். இந்த நாளையுமே சமர்ப்பிப்போம் இந்த ஆராதனையில்.
தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் என் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாவல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய் ஆவியால் கருவுற்று கன்னி மரியிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாவல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். முழந்தால் படிடுவோம். இந்த 10 மணியில உத்திரிக்கு சில ஆன்மாக்களை ஒப்புக் கொடுப்போம். இரக்கத்திற்காக காத்திருக்கும் அந்த ஆன்மாக்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்மால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அது நிலை வாழ்வுக்கான கழுகுதல். நிலை வாழ்வுக்கான கழுவுதல். அவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் கிடைக்க போகுது. அப்போ எவ்வளோ வலிக்கும் தெரியுமா இந்த கழுவுதல். ஒரு குழந்தையை பெத்தெடுக்கும் பொழுது அந்த வலி, சிசேரியனாக இருக்கட்டும் நார்மலாக இருக்கட்டும், இட்ஸ் பெயின்ஃபுல். அதனுடைய வலியே சில டைம் சிசேரியனுக்கையாக இருந்தால் 3 மாதம்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு வாங்க. ஒரு ஆப்ரேஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு பிறகு ரெஸ்ட் எடுக்கணும். கை கால் ஆப்ரேஷன், யூ ஹேவ் டு டேக் ரெஸ்ட். பாருங்களேன், சாதாரண ஒரு விஷயம் உடம்பையே சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா யோசிச்சு பாருங்களேன், ஆன்மாவை சரி பண்ணதுக்கு எவ்வளோ வலிக்கும் உத்திரிக்க சலத்தில். அந்த வலி நம்மளால் யோசிக்க கூட முடியாது. நம்ம நரகத்தில் இருக்கிற வலி. அதனால் உத்திரிக்கிற சலத்தின் ஆன்மாக்களுக்கு நம்மளுடைய ஜபம் தேவைப்படுது. அந்த ஜபம் இந்த 10 மணியில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அவங்க மேலே இரக்கமாயிரும்னு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இப்போ நான் செய்கிறேன்னு ஒப்பு கொடுத்து, நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு ஜோனாதன் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு டேவிட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெரமையா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தற்கொலை எண்ணத்திலிருந்து 3 பேருக்கு விடுதலை, முற்றிலுமான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மணி ஸ்கேம்ல பணத்தை இழந்த ஒருவருக்கு முழுதுமாக அந்த பணத்தை திரும்ப தரத்துக்கான வாய்ப்புகளை ஆண்டவர் ஒருக்கி தருகிறார், சூழ்நிலையை தருகிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஏறக்குறைய நீங்க 48 லட்சம் இழந்திருக்கிறீங்க, திரும்ப தருகிறார் ஆண்டவர். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜெமினி என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போம். இந்த 10 மணியில் உங்களுடைய ஏதாவது ஒரு கருத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கருத்து, அந்த கருத்திற்காக இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். வித் ஆல் யுவர் ஃபெய்த் ஆண்டவர் இந்த கருத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் நல்ல முறையில் நம்மளுடைய இந்த தியானத்தை நடத்தும் பொழுது நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார், தருவார். உள்ளிருப்பு தியானம் நடந்த பொழுது லண்டனில், சென்னையில் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அது பிரான்ஸ்லேருந்து ஒரு 8 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அதில் ஒரு அம்மா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் படுக்கையாக இருக்கிறார். மிகுந்த போராட்டம், போன 1 மாதத்துக்கிட்ட அவர் ஏறக்குறைய ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரை பாதுகாப்பான்னு சொல்லி இவங்க ரெட்ரீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ரெட்ரீட்டுக்கு வந்து இட் வாஸ் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ரெட்ரீட். சாட்டர்டே இன்னர் ஹீலிங் அடரேஷனெல்லாம் முடிஞ்சு அவங்க ரூமுக்கு போகும் பொழுது அவங்களுடைய தங்கச்சி மெசேஜ் போட்டிருக்கிறாங்க ஃபோனில். மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய கணவருக்கு லங்ஸில் ஒரு பிரேக், ஒரு விரிசல் என்னமோ இருக்குது. அதனால் அவருக்கு ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அதை வச்சு அடைக்கணும், அதை பேட்ச் பண்ணணும். ஏறக்குறைய 20 நாளாவது அவர் படுக்கையில் இருக்கணும். ஆனால் அப்போ அவங்க திரும்பி போகல. இல்லை, நான் தியானம் முடிச்சுட்டு தான் நான் போவேன், ஏன்னா அவருக்காக தான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். அதை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு சண்டே முடிஞ்சிட்டு போயிட்டாங்க. மண்டே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. எண்ணெய் வாங்கிட்டு போயிருந்தாங்க, ஆசீர்வதித்த எண்ணெயை. அப்போ அந்த 3 நாளுமே நம்ம அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்த ஒரு ஜெபம், நம்ம இங்கே சாதாரணமாக ஜெபிக்கிற ஒரு ஜெபம், இயேசுவின் ரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பையும் ஆசீர்வதித்து ஜெபிங்கமான இந்த நம்பிக்கையில் அவங்க அந்த எண்ணெயை வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருந்த அவருக்கு, ஆப்ரேஷன் முடிஞ்ச அவருக்கு அந்த எண்ணெயால் ஜெபிச்சு எல்லா உறுப்புகளையும் ஆசீர்வச்சிருக்கிறாங்க. 20 நாள் கூட அவர் படுக்கையாக இருக்கணும்னு சொன்ன அந்த மனுஷன் சாதாரணமாக மூச்சு விட ஆரம்பித்தார். 2 நாளில் எழுந்து நடக்க ஆரம்பித்தார் அந்த மனுஷன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க சாதாரணமாக ஏதாவது சின்ன ஜெபம் தான் ஜெபிச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செஞ்சு தந்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, நீங்கள் ஜெபிக்கிற விதத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. நம்பிக்கையோட அந்தம்மா கண்ணீரோட ஜெபிச்சாங்க அவருடைய கணவருக்காக. ஆண்டவர் செஞ்ச அற்புதம், எழுந்து நடக்க வச்சுட்டார் அந்த மனுஷனை. இஸ்லன் பார்ந்தவர்களே, ஒரு ஜெப விண்ணப்பத்தை, கருத்தை நம்பிக்கையோட வைங்க. உங்களுக்கு என்ன தேவையோ 100 கருத்துக்கள் இருக்கலாம், 1000 கருத்துக்கள் இருக்கலாம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு மெஷின்ல கை அடிபட்டு கை இழந்த ஒருத்தருக்கு எல்லா விதமான உதவிகளை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மெஷின்ல அடிபட்டு கை இழந்த ஒருத்தர், மனசளவிலையும் உடஞ்சு போயிருக்கிறீங்க, பொருளாதாரத்திலையும் உடஞ்சு போயிருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு விண்ணிலிருந்து மண்ணிலிருந்து உதவி தந்து ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிசிஓடி ப்ராப்ளம் 12 பேருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உயரங்களில் நிற்பது பயம் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். fear of heights. அதனால வீட்டிலே நீங்க மாடிக்கு போக மாட்டீங்க. fear of heights. God is healing a person. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குழந்தை பாக்கியம் தந்து 8 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எழுந்து நிற்போமா? இந்த 3வது 10 மணியில் எழுந்து நின்று 3 மணி ஆராதனை எக்ஸசைஸ் தான். தூங்கிடுவீங்க. கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க ஜெபிக்க. அப்போ உங்களை தொந்தரவு பண்ணியாவது ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. அதனால் எழுந்து நின்று இந்த 3வது 10 மணியில் ஜெபிப்போம். இது யாருக்காக? ஆண்டவரே, நீ எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக என்னை கூப்பிட்டு வந்தீங்க. யாருக்காகவோ ஜெபிக்க கூப்பிட்டு வந்த, யாரையோ ஆசீர்வதிக்க கூப்பிட்டு வந்திருக்கிற, எனக்கு தெரியல. அதனால் இந்த 10 மணியை ஆண்டவருடைய கருத்துக்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். யாருமே ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக யூ நீட் தட் ப்ரேயர், யூ நீட் தட் சாக்ரிஃபைஸ். எனக்கு தூக்கம் வருது, ஆனால் அந்த தூக்கத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஆசீர்வதிங்க. நீங்கள் யாருக்காக இந்த 10 மணியை வேணும்னு நினைக்கிறீங்களோ ஒப்பு கொடுங்க. ஏன்னா கண்டிப்பாக இருப்பீங்க. நீங்கள் இதுக்குள்ளே எத்தனை பேர்? ஒரு 3500 பேராவது இருப்பீங்களா? 10 மணி ஒப்பு கொடுத்தோன்னா எவ்வளோ ஆயிடுச்சு? 35,000. ஆண்டவருக்கு போதுங்க உங்களுடைய இந்த சாக்ரிஃபைஸ். தூங்காமல் நீங்கள் ஒப்பு கொடுக்குற இந்த ஜெபம் ஆண்டவர் ஏற்று யாரை ஆசீர்வதிக்கணுமோ அவங்களை ஆசீர்வதிப்பார். 10 மணி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கருத்துக்காக. நித்திய பிதாவே, உமது தேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமலா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஜெனிஃபர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஜெகதா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒரு ஹோட்டல் நடத்துறவருடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இடது கையில கட்ட விரல் அடிப்பட்ட ஒருத்தருக்கு காயம், அந்த காயம் மாற மாட்டேங்குது. விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஸ்பேஸ் ரிசர்ச் படிக்க ஆசைப்படுற ஒருத்தருக்கு அதுக்கான எல்லா விதமான சூழ்நிலை, உனக்கு மார்க், அதனுடைய பொருளாதாரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பொருளாதாரத்தினால படிப்பு தடையா இருக்கிற 9 பேருக்கு விடுதலை தந்து பொருளாதாரம் தந்து மேல் படிப்புக்கான படிப்புக்கு பணம் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணி நம்முடைய தியான மையத்துக்காக ஜெபிப்போமா? குறிப்பா நம்மளுடைய தியான மையத்தினுடைய புதிய கட்டிடத்துக்காக ஜெபிப்போமா? என்னுடைய எல்லா பெர்மிஷனும் முடிஞ்சு ஆண்டவரை சித்தம் போல் வெகு சீக்கிரத்தில் தொடங்க. எங்களுடைய ஆசை 2025 ஆண்டவரை உம்முடைய சித்தம் போல் அது நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நடத்தி தாங்கப்பா. எங்களுடைய குறைகளாக இருந்தால் அந்த குறைகளை பாராமல் உம்மது ஆசீர்வாதத்தை பொழிந்து இந்த தியான மையத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து, தியான மையத்தினுடைய புதிய கட்டிடத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து, இன்று நமக்காக இந்த தியானத்திற்கு உதவி செய்த நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? இடத்தை கிளீன் பண்ணவங்க, சமைச்சவங்க, டீ போட்டவங்க, சேரை கிளீன் பண்ணவங்க, நமக்காக இந்த லிட்டர்ஜி அரேஞ்ச் பண்ணவங்க, ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணவங்க, பாட்டுக்காக அரேஞ்ச் பண்ணவங்க, பல விதத்தில் நமக்கு உதவி செஞ்சவங்க இருக்கிறாங்க. எல்லாரையுமே ஒப்பு கொடுத்து தியான மையத்தினுடைய ஊழியர்கள், இந்த தியானத்துக்கு நமக்கு உதவி செய்தவர்கள், இந்த தியானம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க
இன்று நமக்காக உதவி செய்த எல்லாரையும் ஒப்பு கொடுத்து தியான மையத்தினுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 4 துறவர அழைத்தலை வின்சென்ஷன் சபைக்கு இந்த கூட்டத்தில் இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இம்மானுவேல் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். டொமினிக் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 3 பேருடைய பிசினஸ் அதனுடைய தடையை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். புது பிசினஸ் தொடங்குற ஒருத்தர், 2 பேர் உங்களுடைய பழைய பிசினஸ் அது மேன்மையாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிடுவோம். 5வது 10 மணி. நீங்க உங்களுடைய ஒரு கருத்திற்காக ஜெபிச்சிருப்பீங்க இல்லையா? உங்களை தவிர்த்து இந்த கோயிலில் இருக்கிற மற்றவங்களுக்காக ஜெபிங்க. உங்களை தவிர்த்து மற்றவங்க ஜெபிச்ச அந்த ஒரு கருத்துக்காக ஜெபிங்க. அதனுடைய அட்வான்டேஜ், நீங்கள் 3500 பேருக்காக ஜெபிக்கிறீங்க, 3500 பேர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஸோ ப்ரே ஃபார் அதர்ஸ். பிளேஸ் தி இன்டென்ஷன் வாட் அதர்ஸ் ஹவ் பிளேஸ்ட், நாட் யோர் இன்டென்ஷன். அந்த ஒரு கருத்தை ஒப்பு கூட ஜெபிக்க சொன்னேன் இல்லையா? ஆண்டவரே, என்னை தவிர்த்து இங்கே மற்றவங்க ஜெபிச்சு அந்த ஒரு கருத்தை எப்படியாவது கொடுத்துருங்கப்பா. ஏன்னா ஆண்டவர் யாருக்காவது அந்த நம்பிக்கையை ஏற்றுறதுக்காக கொடுத்துருப்பார், நம்பிக்கையை வளர்ப்பதற்காக. பாருங்களேன், ஒரு அம்மா வந்து சொன்னாங்களே, இந்த கடைசியான சாட்சியம். இந்த மகன் வந்தான், தியானத்துக்கு வந்தான், வேலை போகிற நிலைமைக்கு வந்தான். அவன் வந்ததுனால வேலை போயிடுச்சு. அடுத்த நாள் வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. ஆனால் அவன் தியானத்தில் அட்டன் பண்ணான். அந்த தியானத்தில் அட்டன் பண்ணு, அடுத்த இன்டர்வியூ வந்துச்சு, அது இல்லை, கிடைக்கல. ஆனால் அடுத்தது நல்ல வேலையை கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அன்னைக்கு யாரோ அவனுக்காக ஜெபிச்சிருப்பாங்கங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளுடைய தகுதியால் கிடைக்கிறது கிடையாது, மற்றவங்க நமக்காக ஜெபிக்கும் பொழுது கிடைக்கிறது. அப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிங்க. இந்த உன்னை தவிர்த்து இந்த ஹாலில் இருக்கிற எல்லாரையும், இந்த நைட்ரஜனில் பங்கெடுக்கிற எல்லாரையும், யூடியூப் வழியாக பிறகு பங்கெடுக்கிற எல்லாரையும் ஒப்பு கூட ஜெபிப்போமா இந்த 10 மணியில்? ப்ரே ஃபார் அதர்ஸ். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்பிக்கையோட இந்த பரிந்துரை ஜெபம் ஜெபிங்க. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மகிமையின் மேகம் உன்னை சூழும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நெருப்பு தூண் போல ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். செங்கடலை கடக்க செய்வார் ஆண்டவர். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சின்ன சின்ன யோர்தானை கடக்க செய்வார் ஆண்டவர். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ராணி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிளின்டன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கார்மல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிந்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம் ஜெபித்து தருகிறேன், என் பின் ஜெபிக்கவும். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமுமாகும். ஆமென். அமைதியாக அமருவோம். நற்கருணை நாதரை பாருங்க. ஃபோக்கஸ் மாறுதுன்னா கண்களை மூடலாம். தூக்கம் தொந்தரவு பண்ணாது அப்படின்னா கண்களை மூடி என்ஜாய் த பிரசன்ஸ். இங்க வீட்டு இருக்கிறாருங்க அவரு. நிரம்பி இருக்கிறாருங்க அவர். ராத்திரி முழுக்க நீ ஜெபிச்சிருக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா இருப்பார் தெரியுமா? ராத்திரி முழுக்க கண் முழிச்சு அவருக்காக நீ காத்திருக்கிற, சும்மா விட்டுட மாட்டார். அமைதியா கண்களை மூடி அவருடைய இந்த பிரசன்னத்தை உணர்ந்து பாரு. ராஜாதி ராஜனா வீட்டு இருக்கிறாரு. நோய் நீர்க்கும் கடவுளா வீட்டு இருக்கிறார். சாபம் போக்கும் கடவுளா வீட்டு இருக்கிறார். இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். உயிருள்ள கடவுள், உயிர் தரும் கடவுள். உயிர் துடிக்கும் அப்பமாக தாங்க இருக்கு. அவ்வளோ சைலண்டா இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. உன்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நிலையில்லாத இந்த உலகத்தில் வாழ்கிறேன். ஒரு நாள் கண்டிப்பாக மரணம் என்ன தொடுன்னு தெரியும். ஆனால் அது சிந்தனையிலே இல்லாமல் வாழ்கிறேன்ப்பா. அதனால் எல்லா பொய், எல்லா புரளியில் எல்லாமே இருக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறேன், சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறேன், ஏமாத்துறேன். அதுவும் என்னை ரொம்ப நம்புறவங்களை ஏமாத்துறேன். ரொம்ப அன்பாக இருக்கிறவங்கள தான் காயப்படுத்துகிறேன். ரொம்ப உரிமையோடு இருக்கிறவங்கள தான் நான் ஒதுக்கி போடுறேன். நிலையில்லா உலகத்தில் கடமைகள் எல்லாம் முடிந்தனவே. நித்திய பிதாவின் இதயத்தில் புதியொரிடம் நான் அடைவேனோ. Are you sure? ஒரு உறுதி இருக்கா? இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு உனக்கு மோட்சத்தில் இடம் கிடைக்கணும். மோட்சத்தில் இல்லை, உத்திரிப்பு ஸ்தலத்திலாவது இடம் கிடைக்குமா?
எத்தனை பேருடைய காயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கு? எத்தனை பேருடைய கண்ணீர் உன் வாழ்க்கையில் இருக்கு? எத்தனை பேருடைய சாபம் வாழ்க்கையில் இருக்கு? எத்தனை பேருடைய அழிவு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கு? நிலையில்லாயும் உலகத்தில் ஒரு நாள் கடமையெல்லாம் முடியும். கடமைகள் எல்லாம் முடிந்தனவே. ஆண்டவருடைய இதயத்தில் ஒரு இடம் கிடைக்குமா? ஆபிரகாமினுடைய மடியில் ஒரு இடம் கிடைக்குமா? நித்திய பிதாவின் இதயத்தில் புதியோரிடம் நான் அடைவேனோ. உலகத்தில் வாழும் பொழுது உனக்காக ஜெபிக்கிறதுக்கு யாரையாவது விட்டுட்டு போ மனுஷா. உதவி செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிடுறவங்களை விட்டுட்டு போ. ஐயோ அவங்களா அவ்வளோ நல்லவங்களா இருந்தாங்க, உனக்காக ஒரு அருள் நிறைந்த மாதிரியே அச்சிஷ்ட மாதிரியே சொல்ல ஒருத்தரையாவது விட்டுட்டு போ. கொஞ்சம் பேரை விட்டுட்டு போ. நீ இறந்த பின்ன உனக்காக யாராவது ஜெபிப்பாங்கன்ற உறுதி உனக்கு இருக்கா? டு யூ ரியலி பிலீவ்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னுடைய வீட்டில் உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க? நீ எத்தனை பேருக்கு உண்மையாக ஜெபிக்கிற? இல்லைன்னா டெய்லியும் ஜெபிக்கிற? உன் சொந்த அப்பா, உன் சொந்த அம்மா, உன் கூட பிறந்தவங்க இறந்துருப்பாங்கல்ல, அன்றாடம் நீ அவங்களுக்காக ஜெபிக்கிறது உண்டா? ஒரு அருள் நிறைந்த மாதிரியே நினைக்கிறதாவது உண்டா? அப்படி வாழ்ந்தவங்களே நீ நினைக்கல, இப்படி வாழ்ந்த உன்னை யாராவது நினைப்பாங்களா? ஜெபிப்பாங்களா? அன்பின் இறுதி முத்தத்தில் கண்ணீர் சிந்தி பதறாமல் விண்ணின் படிகளில் நான் உயர துணை தருவீரோ பிரார்த்தனையால். மண்ணில் என் உடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ. இன்னைக்கெல்லாம் உன்னை புகழ்ந்து பேசுறவங்க இருக்கிறாங்க. நீ செத்து போகும்போதும் நல்ல மனுஷையான்னு சொல்லுவாங்க. மேபி உன்னுடைய கல்லறைக்கு வரலாம், உன்னுடைய அடக்கு சடங்குகளுக்கெல்லாம் வரலாம், உனக்காக வைக்கிற திருப்பலியில் கூட வரலாம். அங்கிருந்து கல்லறைக்கு வந்த பிறகு உன் உடம்புல கொஞ்சம் மண்ணை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்கல்ல, அதோட மறந்துடுவாங்கல்ல. என்னைக்குமே எல்லாம் உனக்காக எல்லாம் அழுதுகிட்டு இருக்க முடியாது, ஆனா உனக்காக ஜெபிக்க முடியும். அன்பின் இறுதி முத்தத்தில் கண்ணீர் சிந்தி பதறாமல் எனக்காக ஜெபிப்பீங்களா? விண்ணின் படிகளில் நான் உயர துணை தருவீரோ பிரார்த்தனையா? இல்ல மண்ணை தூக்கி போட்டு மறந்துடுவீங்களா? மண்ணில் என் உடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ? அவ்வளவுதான் இல்ல, உனக்காக வந்தாங்க, உனக்காக அழுதாங்க, உனக்காக ஜெபிச்சாங்க, போயிட்டாங்க. எத்தனை பேர் உண்மையா உனக்காக ஜெபிப்பாங்க? அப்படி எத்தனை பேருக்கு நீ கிறிஸ்துவ கொடுத்துட்டு போன? உன் பையன் உன்னை யோசிப்பானா? உன் பொண்ணு உன்னை யோசிக்குமா? எல்லாரும் பிஸி ஆயிடுவாங்க தெரியுமா உனக்கு? நவம்பர் 2 வரும்போது உன்னை ஞாபகம் வச்சுப்பாங்க.
நீ இறந்த நாளை கூட சில டைம் வரும்போது மறந்துடுவாங்க. சாயங்காலம் சொல்லுவாங்க, ஐயோ இன்னைக்கு டேட்டே நான் மறந்துட்டேன் அப்படின்றவாங்க. தெரியுமா? எல்லாருமே உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது உனக்காக உண்மையாக ஜெபிக்கிற கொஞ்சம் ஆன்மாக்களை விட்டுட்டு போ. நல்ல மனுஷனாயிரு. மண்ணில் என் உடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ. நீ சம்பாதிக்கிறத அனுபவிக்கிறாங்க அடுத்த தலைமுறை. முந்தின தலைமுறையுடைய சம்பாதித்த நீ இன்னைக்கு அனுபவிக்கிற. உங்க அம்மா எவ்வளவு சாப்பாடு உனக்கு சமைச்சு கொடுத்துருப்பாங்கல்ல. உங்க அப்பா என்னெல்லாம் உனக்கு வாங்கி தந்திருப்பார்ல. கூட பிறந்தவங்க எவ்வளோலாம் உன்னை அன்பு செஞ்சிருப்பாங்கல்ல. இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்களா? அவங்கெல்லாம் செஞ்ச உதவி தானே நீ. உன் கோயிலில் எத்தனை பேர் உனக்காக ஜெபிச்சிருப்பாங்கல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞானஸ்தானம் தந்த ஃபாதர் உயிரோடு இருக்கிறாரா, இறந்துட்டாரா? எத்தனை பேருங்க குருக்களுக்காக ஜெபிக்கிறீங்க? நீங்க அடுத்த தலைமுறையாவது விட்டுட்டு போறீங்க. உங்களுக்கு எல்லாமே செஞ்ச குருக்கள், உங்களுக்கெல்லாம் செஞ்ச குருக்கள், உனக்கு திருமுழு கொடுத்த குருவானவர், உறுதி போஸ்தல் கொடுத்த குருவானவரோ ஆயரோ, எத்தனை பாவ சங்கீர்த்தனை செஞ்சிருப்ப. எத்தனை பாவ சங்கீர்த்தனத்தில் ஃபாதர் உன்னுடைய பாவங்களை மன்னிச்சார். எத்தனை திவ்ய நற்கருணையில் பங்கெடுத்து ஒப்பு கொடுத்திருப்ப. நன்மையை வாங்கியிருப்ப. என்னைக்காவது இந்த ஃபாதர்ஸ் உயிரோடு இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களான்னு தெரியல, அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறியா? மண்ணில் என் உடல் மறையும் போது மனதில் என்னை மறவீரோ. ஃபாதர்ஸ் வயசான ஃபாதரை பார்க்கறதுக்கே யாருமே இல்லை. யாருமே போய் பார்க்கறது இல்லையே. இறந்துட்டான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அப்படி எத்தனையோ குருக்களுடைய உதவி உனக்கு கிடைச்சிருக்கு. திருச்சபையினுடைய உதவி உனக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை சிஸ்டர்ஸ் உனக்கு கேட்டகிசம் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. எத்தனை சிஸ்டர்ஸ் உனக்கான உதவியை செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நீ இருக்கிற ஆன்மீகத்துக்கு. அவங்க இறந்துட்டாங்களான்னு உனக்கு தெரியுமா? அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறியா? எத்தனையோ பேருடைய உதவி, அதனுடைய பலன் இன்னைக்கு நீ. அதனால பிறருக்கு உதவி செய்து விட்டு இந்த உலகத்தில் இருந்து கடந்து போ. நீ எத்தனையோ பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்லாம் ட்ராவல் பண்ணலை. எத்தனை பஸ் டிரைவர்ஸ், எத்தனை ஓட்டுநர்கள் உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்த்தாங்க. யோசிச்சிருக்கிறாங்களே, ஜெபிச்சிருக்கிறேன். அவங்களுக்காக உயிரோடு இருக்கிறவங்க இருப்பாங்க, இறந்தவங்க இருப்பாங்க. உனக்கு தெரிந்தும் தெரியாதவர்களும் எத்தனையோ பேருடைய உதவி இன்னைக்கு நீ. ஏன் இந்த ஆணவம்? ஏன் இந்த திமிரு? எத்தனையோ பேர் சாப்பிட்ற சாப்பாடு ஏதோ விவசாயி போட்ட ஒரு நெல், போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ஏதோ விவசாயி போட்ட ஒரு விதை. ஏன் இந்த திமிரு? ஏன் இந்த ஆணவம்? அன்பை தந்த உறவுகளே, உடலை பிரியும் நேரத்தில் அன்பின் இயேசுவின் நாமத்தில் நன்றியினால் விடை பெறுகின்றேன். எல்லாருமே ஒரு நாள் கடந்து போகணும். நன்றி சொல்லி கடந்து போ. நல்லது செஞ்சு கடந்து போ. அன்பை தந்த உறவுகளே, உடலை பிரியும் நேரத்தில் அன்பின் இயேசுவின் நாமத்தில் நன்றியினால் விடை பெறுகின்றேன். நன்றி நன்றி உறவுகளே. எத்தனையோ பேர் நல்லது செஞ்சதுனால நீ இப்படி இருக்கிறனா? எத்தனையோ பேருக்கு நீ நல்லது மட்டும் செய்.
அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் ஞாபகம் வச்சுப்பார். யாருடைய மனசிலும் நீ தங்கினாலும் ஆண்டவருடைய மனசில் நீ தங்குவ. உனக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். அன்பை தந்த உறவுகளே, உடலை பிரியும் நேரத்தில் நான் போறேன். அன்பின் இயேசுவின் நாமத்தில் நன்றி நாள் விடை பெறுகின்றேன். நன்றி, நன்றி, நன்றி உறவுகளே, நன்றி, நன்றி உறவுகளே. இறுதி பயணத்திற்கென்ற உறவுகளே நான் போகின்றேன். விண்ணொலியோடு தூதர்கள் வந்துட்டாங்க. மரண ரதத்தில் வந்திடவே, இறுதி பயணத்திற்கென்ற உறவுகளே நான் போகின்றேன். விண்ணொலியோடு தூதர்கள் மரணத்தோதோடு வந்தனரே. நிலையில்லா இவ்வுலகத்தில் கடமைகளெல்லாம் முடிந்தனவே. நித்திய பிதாவின் இதயத்தில் புதியோரிடம் நான் அடைந்தேனே. புதியோரிடம் நான் அடைந்தேனே. மோட்சத்திலே உன்னையே கற்பனை செய். ஆண்டவருடைய மடியில கற்பனை செய். மெதுவா கண்களை திறப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, அல்லேலூயா. முழந்தால் படிடுவோம். நற்கநாதருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். அழியும் உடலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அழியா உடலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அழியும் உடலையும் பாதுகாக்கட்டும். அழியா உடலையும் பாதுகாக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்வளோதாங்க மரணம். தூங்கி எழுந்திச்சிட்டிங்க இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இவ்வளோதான் மரணம். பாருங்க, தூங்குனதும் தெரியல, எழுந்ததும் தெரியல. இதுதான் மரணம். ஆண்டவரில் நித்திரை கொள்வது தான் மரணம். ஆண்டவர் முன்னால் நித்திரை கொள்வது கிடையாது, ஆண்டவரில் நித்திரை கொள்வது தான். அது ஒரு தடவை நம்ம கடந்து போயிட்டோங்க, பேப்டிசம். இன்னொரு தடவை கடந்து போவோம். ஆண்டவரில் நித்திரை. தூங்கி எழுந்திருக்கும் போது பார்த்தா மோட்சத்தில் இருக்கணும், அவ்வளோதான். நரகத்தில் இருக்கக்கூடாது. தூங்கி எழுந்திருக்கும் பொழுது இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆண்டவர் முன்னால் கண்ணை திறக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரித்து கண்ணை திறக்கும் போது யார் முன்னால் இருக்கணும்? ஆண்டவர் உங்கள் முன்னாலே இருக்கணும், நீங்கள் ஆண்டவர் முன்னாலே இருக்கணும். அதாங்க மோட்சம். அந்த ஒரு அனுபவத்தில் கடந்து போகணும். இவ்வளோ தான் மரணம். மரணம் பயப்பட வேண்டியதே கிடையாது. எவ்வளோ அழகாக நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சவங்கள தான் மரணம். நோ நீட் டு ஃபியர் யுவர் ஃபர்ஸ்ட் டெத். அழிய முடியல அதனுடைய மரணத்தை பயப்படவே பயப்படாதீங்க. ஆனால் பாவத்தின் சம்பளமான மரணம் பயப்பட வேண்டும். பாடுவோம் மண்புயல். அழிய முடலின் சாவு அது இரண்டாம் சாவு. அது பாவத்தின் சம்பளமான சாவு. அந்த சாவில் கடந்து போகாதீங்க. ஆதாம் கட்டி மேவாள் கட்டி ஆண்டவர் சொன்ன சாவு அந்த சாவு. நாட் அபவுட் த ஃபர்ஸ்ட் டெத். அழிய முடலின் சாவு அல்ல. நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன மரத்தின் கனியை உண்டாயா? உண்டா என்றால் செத்துட்ட அப்படின்னார். அந்த கட்டளை தான் கொடுத்தார். அந்த ஒரு மரத்திலிருந்து மட்டும் கனியை உண்ணவே உண்ணாதே, உண்டால் சாவாய். அந்த சாவு இரண்டாம் சாவு, ஆன்மாவின் சாவு. அதில் மட்டும் கடந்து போயிடாது. அப்போ நீங்கள் இப்படி தூங்கி எழுச்சிங்கன்னா வெந்து இதான் எழுந்திருப்பீங்க. அப்படி ஒரு மரணம் கடந்து போகாதீங்க. பாடுவோம். மான் புயருவோம்
உமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி மாணவர்க்கும் அளவில்லாத சப புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தித்திருந்து மகிழ புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. இன்றும் என்றும் உமக்காராதனை. சந்தோஷமா வலது கரத்தை உயர்த்தி நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க வாழ்பவரின் கடவுள் அவர். வாழ்க வாழ்க மரியே. புத்துணர்வோட வாழ்க 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 மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே